தேவயானியுடைய தம்பியும் அம்மாவும் செம சண்டை. ராஜகுமாரன் வீட்டுல தான் போய் அடிச்சு விட்டாங்க. இப்ப தேவயானியுடைய தம்பி நக்குல்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இப்பதான் மேமே மேமே அப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு. கிட்டத்தட்ட பல வருஷம் மச்சானும் மாமும் பேசிக்கவே இல்லை. ஆனா தேவயானிய வச்சு ஒரு செட்டில் ஆயிட்டு. ஏன்னா அவரு கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய இடம் வாங்கி அங்க ஏகப்பட்ட வருமானம் வருது. இங்கேயும் ஒரு டப்பிங் தியேட்டர் வச்சுட்டாரு கேகேஆர்ல. ஸோ வெல் செட்டில்டு. தேவயானியும் இடையில ஒரு டிவி சீரியல் நடிச்சாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு குடும்ப பாங்கான தோற்றம் இருந்தது. மறுபடியும் சொல்றேன், தோற்றம் இருந்தது. இதனால அவங்க எல்லாருக்கும் அவங்கள பிடிக்கும். ரெண்டாவது அவங்க வேற்று மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள். தமிழ் நல்லா பேசுவாங்க. தோற்றம் வந்து ரொம்ப ஹோம்லி இருக்கு, சினிமா மாதிரி இருந்ததுனால நல்லா எடுபட்டுச்சு. மறுபடியும் செகண்ட் ரவுண்டு சினிமால வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணி அக்கா கேரக்டர்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஸோ தேவயானி சம்பாதிச்சு கொடுக்குறாங்க, உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த தேவயானிக்கு மேனேஜராகவும் அல்லது தேவயானிக்கு அந்த தியேட்டருக்கு உரிமையாளராகவும் இருந்துகிட்டு இருக்காரு ராஜகுமாரன். ஆனா அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு, அவர் மேல தப்பே இல்லை, எல்லாமே தேவயானி தாங்க, தேவயானி சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, நான் சாப்பிடுறேன்.